பறவைகளும் முட்டாள் குரங்குகளும். ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அந்த மரத்தில் நிறைய பறவைகள் கூடு கட்டி வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க. அந்த பறவைங்க எப்போதும் தங்களோட கூடை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டே இருக்கும். பிஞ்சு போன கூடை திரும்ப கட்டுறது, பழைய கூட்டை பாதுகாப்பான கிளைக்கு மாற்றுறதுன்னு எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்குமா. ஒரு நாள் மழைக்காலம் தொடங்குச்சு. அன்னைக்கு காட்டில் ஒரு பெரிய மழை பெஞ்சுதான். தங்களோட கூட்டை பாதுகாப்பாக கட்டியிருந்த பறவைகள் எல்லாம் பாதுகாப்பாக அதுக்குள்ளே இருந்துச்சுங்க. அப்போது பக்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு குரங்கு கூட்டம் அந்த மலைக்கு அந்த மரத்தோட அடியில் ஒதுங்கிச்சுங்க. அப்போது அப்பா புறா சொல்லிச்சு, குரங்குகளே, நீங்கள் எங்களை மாதிரி கூடு கட்டி வச்சுருந்தா இப்படி குளிரில் நடுங்க அவசியமே வந்திருக்காதுன்னு சொல்லிச்சான். உடனே குருவி சொல்லிச்சான், எங்களுக்கு உங்களை மாதிரி கைகள் இல்லை, இருந்தாலும் பாதுகாப்பான கூடு கட்டியிருக்கோன்னு சொல்லிச்சு. இதை கேட்ட குரங்கு ஒன்று, இந்த சின்ன பறவைகள் கூட நம்மளை கிண்டல் செய்யுதுங்கன்னு சொல்லிச்சு. உடனே இன்னொரு குரங்கு சொல்லிச்சான், மழை விட்டது நம்ம யாரு, நம்மளோட பலம் என்னன்னு இந்த பறவைகளுக்கு காட்டுவோன்னு சொல்லிச்சான். மழை விட்டதும் எல்லா குரங்குகளும் மரத்து மேலே ஏறி அங்கே இருந்த கூடு எல்லாத்தையும் பிச்சு போட்டுச்சுங்களாம். கூடுகள் இருந்த பறவைகள் ரொம்பவே வருத்தப்பட்டுச்சுங்க. அப்போதான் ஒரு வயசான புறா ஒன்று சொல்லிச்சான், பறவைகளே, நீங்கள் யாருக்கு யோசனை சொல்லணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். எப்போவும் நம்மளோட யோசனையை கேட்டு புரிஞ்சுக்கிறவங்க கிட்டையும் நாம் சொல்கிற யோசனையை என்னென்ன தெரிஞ்சுக்கிற புத்திசாலிக்கிட்டையும் தான் யோசனை சொல்லணும்னு சொல்லிச்சு. இப்போ பாருங்கள், நீங்கள் நல்லது சொல்கிறீங்கன்னு புரிஞ்சிக்காத அந்த முட்டாள் குரங்குகள் தன்னோட முட்டாள்தனத்தை நம்மக்கிட்டேயே காட்டுச்சுங்க. அதனால் இனிமேல் தேவையில்லாமல் யோசனை சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க அப்படின்னு சொல்லிச்சு. இதை கேட்ட பறவைகள் எல்லாம் தங்களோட தவறை எண்ணி வருத்தப்பட்டுச்சுங்க.